श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदापति श्रीशैलवंश निजतातमुखं वसूरे पादाम्बुजप्रणयनं तथवात्तमन्त्रं श्रीमन्दसंहृदवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे दुःखा संभिन्न देश प्रभृति फलतया चोदनास्वेव सिन्धं श्रौतत्वाद् अर्थवादिक्यपि भवति फलम् रात्रिसत्रे प्रतिष्ठा अंगीकुर्मो निषेधानुगुणमिति तथा नर्थकृत्वं निषेध्ये विध्यर्थैरपि अतस्यात् अवितथ विषया ब्रह्मधीः அர்த்தவாதைஹி. இப்போ இது வரைக்கும் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டா, சித்தத்துல விற்பத்தி உண்டுன்னு பல பிரகாரங்களால சொன்னார். இப்போ சித்தத்துல விற்பத்தி இல்ல, காரியத்துலதான் விற்பத்தி. காரியான்விதம் தான் எல்லா இடமும் வாக்கியார்த்தம். ரெண்டு அம்சம் இருக்கு. காரியத்துலதான் விற்பத்தி வரும், காரியான்விதமா இருக்கிறது தான் வாக்கியார்த்தமா இருக்குன்னு ரெண்டு விஷயமும் பிராபாகராளுக்கு இஷ்டம். அதை ஒத்துண்டு கூட சுவாமி நிர்வாகம் பண்றார். எப்படி அப்படின்னா, துக்கா சம்பின்ன தேச பிரபிருத்தி பலதயா சோதனாஸ்வேவ சித்தம் சோதனாச்ச உபதேசச்ச விதிச்ச ஏகார்த்த வாச்சினா. விதி வாக்கியத்துல சொர்க்க காமஹா எஜேதான்னு இருக்கு. அதுல பலமாக என்ன சித்தம்? துக்கா சம்பின்ன தேச பிரபிருத்தி, துக்க அசம்பின்ன, துக்கம் கலக்காத தேசம் இருக்கே அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொர்க்கமானது, துக்கா சம்பின்ன தேசமான சொர்க்கம் பலதயா சித்தம், சொர்க்காதிகம் பலதயா சித்தம். இங்க என்னன்னு கேட்டா, எஜேத சொர்க்க காமஹான்னு வாக்கியம் இருக்கு. துக்கா சம்பின்ன தேசம் அது அப்படின்னு நமக்கு எப்படி சித்திக்கிறது அப்படின்னா, துக்கா சம்பின்ன தேசம் அப்படின்னு நமக்கு எப்படி சித்திக்கும் அது அப்படின்னு கேட்டா, சித்திக்கிறதுக்கு அப்படின்னா வாக்கிய சேஷத்தினால சித்திக்கும். என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதஞ்ச தத் சுகம் ஸ்வப்பதாஸ்பதம் அப்படின்னு ஒரு வாக்கிய சேஷம் இருக்கு. அந்த வாக்கிய சேஷத்தை நம்ம எடுத்துட்டோமானால் என்ன தெரிகிறது? வாக்கிய சேஷத்தோட கூட விதி வாக்கியத்தை பராமர்சம் பண்ணால் அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு தெரிகிறது. இது இப்படிப்பட்ட பலம் நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி பிரம்மவிதா பிரணோதி பரம்ன்ற விதி வாக்கியத்துல பிரம்மமானது பலமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மமானது பலமாக சொல்லப்பட்டிருக்கு. உபய விபூதி விசிஷ்டமான பிரம்மமானது பலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இதுவும் காரியான்விதம் தானே, பிரம்மமும் காரியான்விதம் தானே. ஸ்வர்காதிகள் எப்படி காரியான்விதமாக சித்தமான பதார்த்தம் போதிக்கப்படுறதோ அதே மாதிரி காரியான்விதமாக சித்தமான பதார்த்தம் பிரம்மம் போதிக்கப்படலாம் அப்படின்றார். துக்கா சம்பின்ன தேச பிரபிருத்தி பலதயா சோதனாஸ்வேவ சித்தம். அது மட்டும் இல்ல, ஸ்ரௌதத்வாத் அர்த்தவாதிக்கபி பவதி பலம்
ராத்திரி சத்ரே பிரதிஷ்டா. இப்போ எஜேத ஸ்வர்க காமஹான்ற இடத்துல விதி வாக்கியத்திலேயே சொர்க்கம்ன்ற பலமானது சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொர்க்கமானது எப்படிப்பட்டதுன்னு வாக்கிய சேஷத்தினால கிடைச்சது. அந்த வாக்கிய சேஷத்தையும் விதி வாக்கியத்தையும் சேர்த்து இப்படிப்பட்ட சொர்க்கமான பலம், சித்தமான பலமானது நமக்கு கிடைக்கிறது. சரி, இதே வேற விதமா வச்சுக்கணும். விதி வாக்கியத்துல பலமே சொல்லப்படல. ஜோதிர் கௌராயிருத்தி திரேகா பவந்தி. விதி வாக்கியத்துல பலம் சொல்லப்படலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல அர்த்தவாத வாக்கியத்திலேயே பலமும் சொல்லப்படுறது, பல சுரூபமும் சொல்லப்படுறது. எப்படி? ஆர்த்தவாதிக்யபி ராத்திரி சத்ரே பிரதிஷ்டா பலம் ஸ்ரௌதத்வாத் பவதின. ஸ்ருதி சொன்னதுனால வருது. ஆர்த்தவாதிக்யபி அர்த்தவாதத்தினால சொல்லப்பட்டது. பிரதிஷ்டான்ற பலம், பிரதிஷ்டான நல்ல ஒரு புகழ். ராத்திரி சத்திர யாகத்துல பிரதிஷ்டந்தி அவ ஏதாக ராத்திரி உபயந்தி அப்படின்ற வாக்கியத்தினால பிரதிஷ்டா அப்படின்ற பலமானது அர்த்தவாதத்தினால சித்தமா இருக்கிறது கூட தெரிகிறது. அங்கீகுர்மஹ நிஷேதானுகுணம் இது ததா அனர்த்தகிருத்வம் நிஷேத்யே. நாம கூட என்ன பண்றோம்? நிஷேத்திய ஸ்தலத்துல பாருங்க, அதே மாதிரி யோ பிராமணாய அபகுரேதா தம் சதேன யாத்தயாத்னு இருக்கு. எவன் ஒருவன் பிராமணனை நிந்திக்கிறானோ அவனுக்கு சதேன யாத்தயாத் சத வருஷ காலம் யாத்தனையை கொடுப்பான். இல்லாட்டா 100 விதமான தண்டனையை கொடுப்பான். யாத்தனா அப்படின்னா தண்டனை, யமன் கொடுப்பான்னு அர்த்தம். இப்போ என்னன்னா வந்து பிராமண ஹிம்சா பண்ணாலும், பிராமண ஹனனம் பண்ணாலும் அதுக்கு பலம் சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த இடத்துல அர்த்தவாதத்துல சொல்லப்பட்ட பலத்தை கூட மீமாம்சகள் ஒத்துருக்கா. அங்கீகுர்மஹ நிஷேத அனுகுணம் அப்படி. நிஷேதம்னா தஸ்மாத் பிராமணாய நாபகுரேத்தான்னு நிஷேதம். பிராமணனை நிந்திக்க ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு. நிஷேதானுகுணம் இது ததா அனர்த்தகிருத்வம் நிஷேத்தியே. நிஷேத்தியமான விஷயத்துல அனர்த்தம்ன்ற பலம் இருக்குன்றதையும் வாக்கியசேஷத்தை கொண்டு முடிவு பண்ணியிருக்கோம். வித்யர்த்தைஹி அபி அத்தஸ்யாத். அது என்ன? விதிக்காக விதி வாக்கிய சேஷபூதமா இருக்கிற வாக்கியங்களை கொண்டு, விதி வாக்கியங்களுக்கு சேஷபூதமான வாக்கியங்களை கொண்டு நாம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதனால அர்த்தவாதைஹி பிரம்மதீஹி, பிரம்ம ஞானமானது அர்த்தவாதங்கள்னால அவிதத விஷயமாக ஏற்படுறது. அவிதத விஷயம்னா வியர்த்தம் இல்லாமல் ஏற்படுறது. பிரம்ம விஷயகமான ஞானம் அவிதத விஷயம். அவிதத விஷயம் நாம யதார்த்த ஞானமாக ஏற்படுறது அப்படின்னு சொல்றார். அடியன் பிரம்மவித ஆப்னோதி பரம் எல்லாம் அர்த்தவாத வாக்கியம்னு வச்சுண்டு. இல்ல பிரம்மவிதாப்னோதி வாக்கியம்ன்றது விதி வாக்கியம். அதுல பரம்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையோ, அடியன் அதுல பலமாக பரபிரம்மம் தோன்றது. அடியன் அடியன் அதான் ஒண்ணு. அங்க பிரம்ம ஆப்னோத்தின்னு இருக்கு இல்லையோ, பிரம்ம வித்துன்ற இடத்துல விதி இருக்கு.
விதி 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 வந்து பிரம்ம வேதனத்துக்கு தான் விதி. அடியேன். பிரம்ம வேதனத்துக்கு தான் விதி. பலம் வந்து பிரம்ம பிராப்தி, பிரம்மன் தான் பலம். அடியேன். இப்போ விதி வந்து பிரம்ம வேதனத்துக்கு இருக்கும் பொழுது இந்த வாக்கியத்தினால பிரம்ம எப்படி சித்திக்கிறது அப்படின்னு கேட்டா பலமாக சித்திக்கிறது. மற்ற உதாகரணங்களில சொர்க்க எஜேத சொர்க்க காமகான்ற உதாகரணம் பிரம்மவிதாப்னோதி பரம்ன்ற உதாரணத்துக்கு சரியா இருக்கு. மற்ற உதாரணங்கள்ல விதி வாக்கியத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம் விதி வாக்கியத்தோட சேஷமா இருக்கிற அர்த்தவாத வாக்கியத்திலேருந்து கிடைக்கிறது. அதையும் ஒத்துக்கிறோம் இல்லையோ? பிரதிஷ்டான்ற பலம் அவர் நிஷேத ஸ்தலத்துல சதேன யாத்தயாத் அப்படின்ற அனர்த்தம்ன்ற பலம் இதெல்லாம் வந்து அர்த்தவாத வாக்கியத்திலேருந்து தானே கிடைக்கிறது. விதிசேஷமாயிருக்கிற விதியோட அன்விதமாயிருக்கிற வாக்கியத்திலேருந்து கிடைக்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாள் இல்லையோ? அதே மாதிரி விதி வாக்கியத்தோட சேர்ந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட பிரம்மம் இருக்கே அந்த பிரம்மமும் சித்திக்கலாம் அப்படின்னார். अडियन् अत्र ब्रह्म अपि उपासने फलत्वेन अन्वयति इति कृत्वा कार्यान्वयत्वात् कार्यान्वितत्वात् ब्रह्मविषयक व्युत्पत्तिः विषयिका व्युत्पत्तिः भवितुम् अर्हति इति उक्तमस्ति. अதான் விஷயம். तर्हि अयं विषय ध्याननियोगपक्षवत् भाति. தியான நியோக பட்சம். ஆமா, தியான நியோக பட்சத்தை வேற விதமா நம்ம கண்டனம் பண்ணிருக்கோம். தியான நியோக பட்சத்தை கண்டனத்தை சமன்வயாதிகரணத்துல நம்ம சேவிக்கணும். தியான நியோக பட்சத்தை கண்டனம் பண்ணா தியான நியோக பட்சத்துல அத்வைத்தி பட்சம் அது. அந்த அத்வைத சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணிருக்கார். அத்வைத சித்தாந்தத்தை தான் கண்டனம் பண்ணிருக்காரு தவிர்த்து தியான விதியை கண்டனம் பண்ணல. நம்ம சித்தாந்தத்துல தியான விதி உண்டே. தியான விதி உண்டு நமக்கு. தியான விதி இருக்கலாம் அடியன். இப்போ சித்தே வித்பத்தின்னு சாட்சாத் அங்குலி நிர்தேசத்தினால கிடைக்கிறது. அதான் சொல்லியாச்சு சுவாமி. இல்ல சித்தே வியுத்பத்திய பல பிரகாரங்கள்னால சாதிச்சாச்சு அடியன். அப்படி இல்லைன்னா கூட அதுக்கு உபபத்தியே சொல்றார் அடியன் அடியன் அடியன். அது காரியத்துலதான் வியுத்பத்தி, காரியான்விதம் தான் வாக்கியார்த்தம்னு சொன்னாலும் அதுல முடிக்கிறார். இது இவருடைய சித்தாந்தம் இல்ல. அடியன் அடியன் அடியன். பரமதத்தை அனுசரிச்சு சொன்னார். அடியன் அடியன். அதுக்கு மேல அடுத்த அதிகரணம் இப்போ 34 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. 34 ஸ்லோகங்கள்ல எத்தனை ஸ்லோகங்கள் நீங்க நோட்டு பண்ணிருக்க உங்களுக்கு ஒரு வாட்டி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டோம் அடியன். ஏன் சரியா இருக்காடா இல்லையா? அது இல்ல அடியன், இது அதிகரணம் முடிஞ்சிருத்து, அடுத்த அதிகரணம் ஆரம்பிக்கும். அதனால ஒண்ணும் வேண்டாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 34 அதிக சூத்திரங்கள், 34 ஸ்லோகங்கள். இந்த 34 ஸ்லோகங்கள்ல சாஸ்திர அவதாரமும் ஆச்சு, பிரதமாதிகரணமும் ஆச்சு. இப்போ 2வது அதிகரணம் ஜன்மாத்யைச்சேத் விசேஷ்யம் பவதி பகுளதா அத உபலக்ஷ்யம் பிரவீத்ஷி ஞாதாதி தௌஸ்தியம் व्यतिषजति न च अलक्षिते स्यात् परीक्षा उद्दिष्ट ब्रह्मचिन्ता ततैह कथमित्यत्र हेतुत्वलक्ष्यः पुंसूक्तादि प्रसिद्धः गुणनिधिः अघजित् ब्रह्म शब्दार्थ उक्तः. அதாவது ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு சூத்திரம், ஜன்மாதி அஸ்ய யதஹான்னு விக்கிரகம், அஸ்ய ஜகதः யதः யஸ்மாத் பரஸ்மாத் பும்சः, யஸ்மாத் பரஸ்மாத் பும்சः
சிருஷ்டி ஸ்திதி லயாக பவந்தி தத் பிரம்ம அப்படின்னு வாக்கியார்த்தம் சொல்லியிருக்கார் பாஷ்யத்துல. இங்க கேள்வி கேட்கிறார் பூர்வபக்ஷி, ஜன்மாத்யைஹி ஜன்ம ஸ்திதி லயங்கள்னால மாத்வ பட்சத்துல இன்னும் சிலது மற்றதெல்லாம் கூட 8 சொல்றாவா. நம்ம சித்தாந்தத்துல 3 தான் சொல்றோம். ஏன்னா மோட்சம் கூட ஸ்ருதியில வந்து ஸ்ருதியில தத் பிரம்மேதி வச்சு 3 தான் சொல்லியிருக்கு. எத் பிரயந்தி அபிசம்விஷந்தின்ற இடத்துல பிரளயம் சொல்லப்பட்டிருக்கு, 3 தான் சொல்லியிருக்கு. மாத்வாள் வந்து 8 சொல்றா. பிரளயத்திலேயே மோக்ஷம் அந்தர்கதம், மோக்ஷம் அந்தர்கதம். ஜன்மாத்யைஹி சேத் விசேஷ்யம், பிரம்மா ஜன்மாதிகள்னால விசேஷிக்கப்படுவதுன்னு சொன்னையானால், அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன வந்து விகத்தி பகுளதா அப்படியே ஒரு பாடம், பவதி பகுளதா 3 விசேஷம் ஆயிடும். விசேஷண பேதாத்து விசேஷிய பேதம் ஏற்படும். பவதி பகுளதா அத உபலக்ஷ்யம் பிரவீஷி. சரி, நான் வந்து இப்படி சொல்லலை. ஜன்மாதிகள்னால இது விசேஷம்னு சொன்னமானால், விசேஷிக்கப்படுவதுன்னு சொன்னமானால், ஜன்மாதிகள் விசேஷணம்னு சொன்னால் விசேஷண பேதமானது விசேஷிய பேதகமாக இருக்கிறதுனால பகுளதா விசேஷிய பகுத்துவம் வந்துடும் ஒரு அர்த்தம். பவத்தின்ற ஸ்தானத்துல விகதி பகுளதா அப்படின்னா, விகத்தினா விரோதம், விரோதேன பகுளதா, விரோதம்னா அசாமான அதிகரண்யம். இந்த விசேஷணம் இருக்கிற இடத்துல இன்னொரு விசேஷணம் இருக்காது, இந்த விசேஷணம் இருக்கிற இடத்துல இன்னொரு விசேஷணம் இருக்காது. அதனால விரோதேன பகுளதா பவிஷ்யதி, அசாமானாதிகரண்யேன விசேஷ்ய பகுளதா பவிஷ்யதி. அத இல்லை என்றால் உபலக்ஷ்யம் பிரவீஷி, அதனா எதி உபலக்ஷ்யம் பிரவீஷி, இல்லை ஜன்மாதிகள்னால உபலட்சிக்கப்படுவது பிரம்ம அப்படின்னு சொன்னையானால் ஞாதா ஞாதாதி தௌஸ்தியம், ஞாத்தமா அஜாத்தமான்ற ஒரு துஸ்திதி வந்துடும். என்ன ஞாதா ஞாதாதி தௌஸ்தியம்னா என்னன்னா, இந்த பிரம்ம கிம்னு கேள்வி கேட்டானே, அவனுக்கு பிரம்மன் தெரியுமா தெரியாதா? ஞாத்வா பிருச்சதி உத அஜாத்வா பிருச்சதி, ஞாத்வா கிமர்த்தம் பிருச்சதி, அஜாத்வா பிருச்சதி சேத், பிரம்மத்தையே தெரியாதவன் பிரம்மத்தை எப்படி கேட்க முடியும்? இது தர்ம விஷயத்துல பூர்வ மீமாம்சையில சொன்ன விஷயம். இது ஞாதா ஞாதா ஆதி தௌஸ்தியம், ஞாத்தமா அஜாத்தமா என்ன வந்து அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி ஒரு துஸ்திதி வருது வந்தால் வந்து வெதிஷஜதி, வெதிஷஜத்தினா ஏற்படுகிறது, இந்த துஸ்திதியானது ஏற்படுகிறது. நச்ச அலக்ஷிதே சியாத் பரீட்சா, அது பரீட்சான்றது எப்போ வரும்? லக்ஷணம் உத்திஷ்டஸ்ய லக்ஷிதஸ்ய பிரவிபக்தஸ்ய பரீட்சா பவதி. உத்திஷ்டஸ்ய லக்ஷிதஸ்ய பிரவிபக்தஸ்ய பரீட்சா பவதின்னா நையாயிக்காள். உத்தேசம் பண்ணணும், லக்ஷணத்தை சொல்லணும், விபாகம் சொல்லணும், அனந்தரம் வந்து இதம் உபபத்தியதேவானவா அப்படின்ற ஒரு விசாரம் இருக்கே, அதுக்கு பரீட்சான்னு பேரு. நச்ச அலக்ஷிதே சியாத் பரீட்சா, லக்ஷணம் சொல்லாத பொழுது பரீட்சையானது சொல்ல முடியாது. உத்திஷ்ட பிரம்ம சிந்தா ததைஹ கதம்,
உத்திஷ்டம்னா நாம்னா பதார்த்த சங்கீர்த்தனம் சொல்றோம் இல்லையா, உத்தேசம். அந்த உத்தேச விஷயமாயிருக்கிற பிரம்மத்துக்கு சிந்தை விசாரமானது எப்படி வரும் அப்படின்னு இக கதம் பிரம்ம விசாரா இக அஸ்மின் சாஸ்திரே கதம் பவிதுமர்ஹதி இत्यत्र உச்சதே हेतुत्व लक्ष्य जन्मादि हेतुत्व लक्ष्य பும்சூக்தாதி பிரசித்த புருஷ சூக்தாதிகள்ல பிரசித்தமா இருக்கிற யாரு அப்படின்னார், யாருன்னா நிரதிசய பிரம்மம். பிரம்ம சப்தார்த்தம் என்ன? நிఖிலேய பிரத்யேக கல்யாண குணைகதான குணநிதி அகஜித். அகஜித்னா நிఖிலேய அகிலஹேய பிரத்யேக, அதுதான் பிரம்ம சப்தார்த்தம்னு இங்க சொல்லப்பட்டது அப்படின்னார். இப்போ நம்ம இந்த இடத்துல சிந்தாமணியில சங்கதிகள் சொல்லியிருக்கார், நிறைய சங்கதிகள் சொல்லியிருக்கார். என்ன அத்திர அந்நேச்ச சங்கதி விசேஷாக தரீதிருஷ்யந்தே அப்படின்னு ஒரு 8 சங்கதிகளை சொல்லிட்டு மற்ற சங்கதிகளை கூட தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொன்னார். ஆனா முக்கியமான சங்கதி என்னன்னா, ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்ன சங்கதி முதல்ல பிரமாணத்தினால பரீட்சை சொன்னார். இவ பிரமேய பரீட்சை பண்றது. பிரமாணம் வேத வேதாந்தங்கள், வேதாந்தத்தை பரீட்சை பண்ணார். வேதாந்தத்துக்கு சித்தே விற்பத்தி இருக்கா அப்படின்னு வேதாந்த வாக்கியங்கள் சித்த விஷயகமான போதத்தை உண்டு பண்ணுமான்னு பரீட்சை பண்ணார். இப்போ பிரமேயமாயிருக்கிற பிரம்மத்தை பத்தி பரீட்சை பண்ண. பிரம்மம் என்ன லட்சிக்க முடியுமா, லக்ஷணேன ஞாத்தும் சக்கியதேவாரவா அப்படின்னு பரீட்சை பண்றார். இந்த ஒரு சங்கத்தி நமக்கு பூர்வம். நிறைய சங்கதிகளை சிந்தாமணிக்காரர் திருக்குமாரர் சாதிச்சிருக்கார். 8 சங்கதிகள் இங்க இந்த கிரந்தத்துல இருக்கு. இப்போ பும்சூக்தாதி பிரசித்தான அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இப்போ விசேஷணம்ன்ற பட்சம் இருக்கு, உபலக்ஷணம்ன்ற பட்சம் இருக்கு. இந்த 2 பட்சத்துல எந்த பட்சத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒத்துருக்கார் அப்படின்னு கேட்டா, சுவாமியுடைய திருவள்ளம், அஸ்மத் சுவாமியுடைய திருவள்ளம் என்னன்னா உபலக்ஷண பட்சம்தான் பாஷ்யக்காருடைய திருவள்ளத்துல இருக்கு. என்ன அந்த 2 பட்சத்தையும் சமர்த்தனம் பண்ணியிருக்கார தவிர்த்து உபலக்ஷண பட்சம் தான் இவருக்கு இஷ்டம். அது மட்டும் இல்ல, விசேஷண பட்சத்துல நிறைய சொல்லணும். விசேஷணங்கள்லாம் வியாவர்த்தகமாக ஆசிரிய பேதகமாக ஆகாது. அதாவது எஜ்ஜாத்திய விசேஷணானாம் சுவாசிரய பேதகத்துவம் திருஷ்டம். சுவாசிரய பேதகத்துவம் திருஷ்டம் தர்மிவாச்சக பத ஐக்கியேபி நாம ஏகவச்சனாந்த தர்மிவச்சன நிர்தேசே சத்யபி தத்ர விசேஷ்ய பேதகத்துவம் அப்படின்னார். கண்டோ முண்டः பூர்ணஸ்ருங்கோ கௌः இत्यत्र விசேஷ்ய பேதகத்துவம். எஜ்ஜாத்திய விசேஷணானாம் சுவாசிரய பேதகத்துவம் ந திருஷ்டம். ஆசிரிய பேதகத்துவம் எஜ்ஜாத்திய விசேஷணானாம் ந திருஷ்டம் தத்ர தர்மிவாச்சக பத ஐக்கியே நாம ஏகவச்சனாந்த தர்மி நிர்தேசே ஆசிரிய பேதः நாஸ்தேவ தேவதத்த ஷியாமஹா யுவா சமபரிமாணா லோகிதாட்சன்ற உதாரணத்தை எடுத்திருக்காரு. இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால அதை விட்டுட்டு சூச்சி கட்டாக நியாயேன உபலக்ஷண பட்சத்தை சொல்ற. இது ஒரு உபபத்தி சிந்தாமணியில இருக்கு. பாஷ்யத்துல முதல்ல விசேஷண பட்சம், அப்புறம் உபலக்ஷண பட்சம் கண்டித்தமா இருக்கு. சித்தாந்தத்துல முதல்ல உபலக்ஷண பட்சம் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவ்யஹிதோத்தரம் இந்த பூர்வபக்ஷம் இருக்கிறதுனால அதை சொல்றாருன்னு ஒரு சமாதானம்.
இன்னொரு சமாதானம் என்ன சுவாமி திருவள்ளம் என்னன்னா, உபலக்ஷண பட்சம் தான் பாஷ்யக்காரருக்கு இஷ்டம்னு 2வது சமாதானம். இங்க 3வது சமாதானம் சாதிக்கிறார் நம்ம குமார வரதாச்சார் சுவாமி. என்னன்னா, விசேஷண பட்சத்துல பகு வக்தவியம், உபலக்ஷண பட்சம் வந்து சுலபமா இருக்கிறதுனால சூச்சி கட்டாக நியாயன அந்த பட்சத்தை தான் இங்க சொல்றார் அப்படின்னார். பிரம்ம நிர்குணம்னு சொல்றது யாரு? யாருக்கு குணம் இல்லையோ அவ தான் சொல்லுவான்னார். அப்போ இந்த உபலக்ஷணத்துவ பட்சம் சொல்லும் பொழுது பாஷ்யக்காரர் உபலக்ஷ்யம் ஹி அனவதிகாதிசய பிருகத் பிரம்மணஞ்ச பிருகதேர் தாத்தோஹோ ததர்த்தத்வாத் அப்படின்னு சாதிச்சார். இந்த இடத்துல உபயலிங்கத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. பிருகத்துவம்னா என்ன அப்படின்னார், கல்யாணைகதானத்துவம் பிருகத்துவம். பிரம்மணத்துவம்னா என்ன அப்படின்னா அகிலஹேய பிரத்தனீகத்துவம். இதுதான் பிரம்மணத்துவம்னு இங்க சாதிக்கிறார். என்ன இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சிடுவோம். ஜன்மாத்யைச்சேத் விசேஷ்யம் பவதி பகுளதாதோபலக்ஷ்யம் பிரவீஷி ஞாதாதி தௌஸ்தியம் யதிஷஜதி நச்ச அலக்ஷிதே ஸ்யாத் பரீக்ஷா உத்திஷ்ட பிரம்ம சிந்தா தத இஹ கதமிதி அத்ர ஹேதுத்வ லக்ஷ்யः பும்சூக்தாதி பிரசித்தः குணநிதி அகஜித் பிரம்ம சப்தார்த்த உக்தா அப்படின்னு இருக்கு 35வது ஸ்லோகம். இதுல முக்கியமான 2 விஷயம் புதுசு. பிரமாண பரீட்சை முன்னாடி பண்ணோம், பிரமேய பரீட்சை இங்க பண்றோம்னு ஒரு சங்கதி சிந்தாமணியில சொல்லிருக்கார். 2வது விஷயம் கல்யாணைக தானத்துவம் பிருகத்துவம் அகிலேய பிரத்தனீகத்துவம் என்பது பிரம்மணத்துவம்னு சாதிக்கிறார். இப்போ இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஹேய பிரத்தனீகத்துவம் பிரம்மணத்துவம் எப்படி ஆகும்? ஹேய பிரத்தனீகத்துவம் பிரம்மணத்துவம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, அதாவது பிரம்மணம்னா என்ன? பிருகதி பிரம்மயத்தினா மத்தவாளையும் பிருகத்தாக ஆக்குறது, மத்தவாளையும் பிருகத்தாக ஆக்குறது, மத்தவாளையும் பிருகத்தாக ஆக்குறது அப்படின்னா அது எப்படி ஹேய பிரத்தனீகத்துவத்துக்கு அர்த்தமாக முடியும் அப்படின்னா மத்தவாளை பிருகத்தை ஆக்காதது ஒரு ஹேயம் தானே. மத்தவாளை ஜீவன்களை முக்தியில கொண்டு வராம இருக்கிறது ஒரு ஹேயம். அது ஜீவன்களோட ஹே சம்பந்தத்தை போக்கிடுறானோ அது கூட அது ஹே பிரத்தினீகத்துவம்னா ஹே விரோதித்துவம் அது ஒண்ணு. பிரம்மணத்துவம்னா பிரம்மயத்தின்னு இருக்கும் இல்லையோ, மத்தவாளுக்கு முக்தியை கொடுக்காம இருக்கிறது ஒரு ஹேயம். அது இவன்கிட்ட இல்லை, முக்தியை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறது. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.